ஹாய் கைஸ், நான் உங்கள் நிசர்கா. நம்ம லைஃப்பில் எல்லோரும் நமக்காக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நான் சொல்ல போகிறவங்க அவங்க ஹாப்பியாக வாழ்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு சீரியஸ்லி ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அவங்க அவங்களுக்காக வாழலை. அது மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். வை? பிகாஸ் அவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. இது ஒரு சர்டன் ஏஜ் அப்படின்ட்டுலாம் இல்லை. நான் நிறைய பேரை பார்த்த வரைக்குமே ஒரு சிலருக்கு 50 வயசு ஆகி கூட அவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. பிடிச்சவங்க கிட்ட நோ சொல்ல தெரியாது. அண்ட் அவங்களுக்காக ஒரு டெசிஷன் எடுக்க தெரியாது. வை? பிகாஸ் அவங்க கைண்ட் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ண தெரியலை. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் எஸ் அண்ட் இது பண்ணி தான் ஆகணும், எஸ் இப்படியே சொல்லி பழகியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய கன்சர்ன் இருக்கும். அண்ட் இவங்கள ஆக்சுவலி நினச்சி நான் ரொம்ப பாவமாக ஃபீல் ஆகிறேன். தெரியுமா, எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு லைஃப் இருக்குது. காட் எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, உன் லைஃப் நீ வாழு, என் லைஃப் லைக் அப்படி இருக்குல்ல. பட் இவங்க மட்டும் மற்றவங்களுக்காகவே வாழ்கிறாங்க. அண்ட் இதனால் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வரும்போது லைக் நம்ம மற்றவங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, இல்லை அவங்க ரிக்ரெட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. லைக் அது ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு ஹர்ட் ஆகிருக்கு. அதை நினச்சி ரிக்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வை? பிகாஸ் ஒரு மணி போச்சா ஓகே, சம்பாதிச்சுக்கலாம். பட் எல்லாத்த விட ஒரு ப்ரெஷியஸ் ஆனது ஒரு டைம் தான். ஒரு டைம் ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சேம் டைம் தான் கொடுக்கப்படுது. ஆனால் அது நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நமக்காக நம்ம பண்ணியே நிறைய டைமில் தப்பாகிடுது. அப்போ நம்ம மற்றவங்களுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி பட் அது சரியாக வரல, நம்ம ஒரு தப்பான ஒரு ஆளுக்காக நம்ம பண்ணிட்டோம், இந்த இடத்துல நான் நோ சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிச்சு அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க இல்லையா? அண்ட் நான் தெரிஞ்சுக்கவே எனக்கு 25 வருஷம் ஆச்சு. பிகாஸ் நான் நிறைய பார்த்து ஃபேஸ் பண்ணதுனால சொல்கிறேன். அண்ட் தப்பு இல்லை. பட் ஒரு எஸ் சொல்கிறத விட நோ சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோக்கு நிஜமாகவே அவ்வளோ பவர் இருக்குது. நோ சொல்லி பழகுனா அதனால நிறைய உங்களுக்கு பீஸ் இருக்குது. நிறைய நீங்கள் மன அமைதியை இதாகலாம், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் வை? பிகாஸ் நிறைய பேர் போல்டாக இருப்பாங்க, நிறைய எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க வீட்டில் நோ சொல்லியே பழக்கியிருக்க மாட்டாங்க. அண்ட் சொசைட்டி அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காது எல்லா விஷயத்துக்குமே. பெரியவங்கன்னா பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், ஓகே. அண்ட் இது இதுவே ஒரு கேர்ள் ஆர் பாய் ஈக்குவலாக சொல்கிறேன். இது அவங்கள எங்கே நிப்பாட்டும் அப்படின்னா, அவங்க காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஒரு 25 27 இயர்ஸ் ஆனாலும் லவ் பண்ண தைரியம் இருக்கும், ஆனால் மேரேஜ் பண்ண தைரியம் இருக்காது. பிகாஸ் அவங்க ஃபேமிலியை ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கெரியர் பிடிக்காத ஜாபுக்கு போவாங்க. வை? பிகாஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு. கரெக்டாக? இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு யோசிங்க. அண்ட் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுங்க. அண்ட் மற்றவங்களுக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களோட கன்சர்ன் அண்ட் எஸ் சொல்கிறது ஓகே. பட் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ நமக்கு மிஞ்சினது தான் மற்ற எல்லாமே. இது நான் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் சுயநலமாக யோசிங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் என்ன சென்ஸில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? பாய்.